Hi, hello, welcome everyone to Study Zone SSC. நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Day 4 ஆஃப் டார்கெட் 100/100 சீரியஸில் எப்படி நம்ம ஆப்டிடியூடை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இந்த செஷனுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லைவ் போயிடலாமா? ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இஸ் ஆடியோ வீடியோ கிளியர் மக்களே? குட் ஈவினிங் காயு. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னா லைவுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Day 4க்கான டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்லாம் ஏன் மக்களே நம்ம போடுறோம்? ஸோ இந்த டெஸ்ட்லாம் போட்டால் தான் நம்ம எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது என்ன பண்ண வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு வரும். ஸோ எப்போவுமே நம்ம டெஸ்ட்டு போட தான் நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண தான் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்திக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு செக்ஷன் மட்டும் டெஸ்ட் எடுத்திருந்தேன். ஸோ மொத்தமாக 60 கொஸ்டினில் 57 அட்டன் பண்ணியிருந்தேன். 3 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் எல்லாம் ராங் ஆயிடுச்சு. ஸோ 55 கரெக்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ராங். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 60 out of 60 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 out of 60 பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஓகேவா? டன். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. A person sold an article at a loss of 17%. ஸோ பென் அண்ட் பேப்பரை ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் செம்ம சால்வ் பண்ணுறேன், நீங்களும் செம்ம சால்வ் பண்ணுங்கள். தெரியாதவங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டேரெக்டாக செம்ம சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதான்னு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். A person sold an article at a loss of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17%. He sold it for more. அப்போ ஆல்ரெடி இருக்க லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவர் அதிகமாக விற்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ 2 கேஸ் இருக்கலாம். ஒன்று ப்ராஃபிட் வந்திருக்கலாம், அரல்ஸ் திரும்ப லாஸாக கூட இருந்திருக்கலாம். லாஸாக இருந்தால் அது குறையும், ப்ராஃபிட்டாக இருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். He would have gained 7%. What would be the selling price to get a profit of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14%. அப்போ 14% வரணும் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு அவர் விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது என்னது லாஸ், அப்போ நெகட்டிவ். இது என்னது கெயின், அப்போ பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருந்தால் நம்ம அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் எடுத்தப்போ என்ன பண்ணணும், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணுமா? அப்போ அந்த கேப்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 17 கேப்பு, இங்கே ஒரு 7 கேப். அப்போ டோட்டலாக 24% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸு. அதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 780 ஆட் பண்ணுது. அப்போ நம்ம டேரெக்டாக 24% ஆஃப் சிபி இஸ் நத்திங் பட் 780. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் ஆஃப் 14% வரணும்னா வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? அப்போ 114% ஆஃப் சிபியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போதும். ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா 780 டிவைடட் பை 24 இன்ட்டு 114. ஸோ அப்போ 2 ஆல் அடிங்க. ஸோ திஸ் இஸ் 12. ஸோ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57. ஸோ அப்போ இதை 12 ஆல் அடிச்சிங்கன்னா ஸோ 6 7s ஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 60 இருக்குமா? ஸோ 5. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் எதில் மக்களை முடியணும்? ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட் டிஜிட் ஷுட் பி 5. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 இல்லை, இங்கேயும் 5 இல்லை, ஸோ இங்கேயும் 5 இல்லை. ஸோ ஒன்லி ஆப்ஷன் சியில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மனோஸ்ரீ, காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. குட். ஸோ இதே மாடல்ஸ்லாம் எல்லாமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்லேயே எடுத்திருப்போம். ஸோ யாராவது இன்னும் அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷோர் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பையான சம். ஸோ சைட் ஆஃப் எ ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை எவ்வளோ அப்படின்னா 15%. தென் ஏரியா இஸ் இன்க்ரீஸ்டு பை ஹவு மச்? அப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது எத்தனை டைமென்ஷன்? 1 டைமென்ஷன். அப்போ எத்தனை டைமென்ஷனாக மாறுது? 2 டைமென்ஷனாக மாறுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ சக்ஸஸிவ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ எதுக்கெலாம் சக்ஸஸிவ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏரியா ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. அப்போ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு சி கான்செப்டில் வருதா? அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸிவ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ சக்ஸஸிவ் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஸோ அப்போ இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 15 + 15 + 15 into 15 divided by 100, which is equal to, this is 30, again this is 225/100.
ஸோ கீழே எப்போலாம் 100 10 இருக்கோ அதை வந்து திரும்ப 5 ஆலையோ 2 ஆலையோ அடிக்காதீங்க, டேரெக்டாக பாயிண்ட்ஸ் வச்சுருங்க. ஸோ இப்போ 30 + 2.25, ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32.25. அவ்வளோதான் மக்களே. ஸோ குட் ஈவினிங் ஹேமமகா. ஸோ கஸ்தூரி சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 32.25. ஸோ குட் ஈவினிங் மனுஸ்ரீ, கஸ்தூரி, தேவயானி. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ லேட்டாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே பென் அண்ட் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? டன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஸோ இதை விட ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது மக்களே. என்ன ஷார்ட்கட்டு நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா? எப்போவுமே என்ன பண்ணணும், இங்கே ஆடு, இங்கே மல்டிபிள், ஆடு மல்டிபிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னோமா? அப்போ 2 டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கேரி பண்ணிடணும், கம்மியாக இருந்துச்சுன்னா 0 போட்டணுமா? அப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? 15 + 15 30. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 × 15 எவ்வளோ? 225. அப்போ 25 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 2 இங்கே கிராஸ் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா மைண்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். 15 × 15 225. ஸோ அப்போ 2 டிஜிட்ஸ் இங்கே வச்சுட்டு 2 இங்கே கேரி பண்ணுறேங்க. ஸோ 32.25 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் மேலே எடுக்கக்கூடாது. என்னோடய டைமிங்கை பார்த்தீங்களா, வெறும் 5 செகண்டில் இந்த சம்மை சால்வ் பண்ணியாச்சு. 5 செகண்டில் சால்வ் பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் வந்து கேல்குலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்மில் 100% நமக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ மேக் ஷூர் அக்யூரசி மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் மக்களே. அக்யூரசி மெயின்டைன் பண்ணிட்டோன்னா நம்மளை யாருமே அடிச்சிக்க முடியாது. ஓகே, a number 405 is divided among 3 parts. What are the 3 parts? இதெல்லாம் ஒரு கேள்வியா மக்களே? இது நமக்கு ஒரு கேள்வியா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருப்போமா? ஸோ அப்போ நமக்கு டோட்டல் பார்ட்ஸ் கொடுத்துறாங்க, ஒரு பார்ட்ஸும் கொடுத்துறாங்க. அப்போ டேரெக்டாக என்ன பண்ண வேண்டியதுதான், ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 4 + 2 6 பார்ட்ஸ், 9 பார்ட்ஸ். இப்போ 9 பார்ட்ஸோட வேல்யூ தான் 405. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ் 2 பார்ட்ஸ்? அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ? 1 part is nothing but 45. அப்போ this is into 45. ஸோ this is into 45, this is into 45. if you multiple அப்படின்னா நடுவில் இருக்கிறது எவ்வளோ? 90. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 180. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 135. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ கஸ்தூரி, தேவயானி, காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மனோஸ்ரீ சூப்பர். ஸோ ஆன்சர் ஏவா? ஆனால் நான் இவ்வளோ யோசிக்கல மக்களே. ஓகேவா? இவ்வளோ யோசிக்கல. ஸோ இப்படி போட்டாலே ஈஸி தான். ஆனால் இதை விட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக யோசித்தேன். இந்த ரேஷியோவில் தானே இதை பிரிச்சுருக்கணும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ ரேஷியோ இது? ஸோ 2:1 ரேஷியோவா? 4ம் 2ம் என்ன ரேஷியோ? 2:1 ரேஷியோ. அப்போ சென்டரில் இருக்கிறதோட 2 மடங்கு வரணுமா? இங்கே 2 மடங்கு வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 இருந்தால் 200 வந்திருக்கணும், இங்கேயும் இல்லை. ஸோ 70 இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 140 வந்திருக்கணும், இங்கேயும் இல்லை. ஸோ அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணால் ஆப்ஷனை பார்த்தேன். ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணணும், அப்படி தான் சால்வ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டனாலும் ஓகே. டன். கிளியரா மக்களே? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம வந்து பிபிடிலாம் ஏன் அனுப்ப முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைவ் கிளாஸு. ஸோ நம்ம வெப்சைட்லேயே போய் எடுக்கிறதுனால பிபிடி வந்து எடுக்க முடியாது. எப்படி வந்து படித்த உடவும் கிழித்து விடவுங்கிற மாதிரி நம்ம வந்து எழுதினவுடன் அழித்து விடுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து 2xல வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று பார்த்தோம்ல மக்களே, கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஒன்றுமே தெரியாதவனுக்கு கூட நேற்று நான் பார்த்தீங்க அப்படின்னா புரிகிற மாதிரி தான் எடுத்தேன். ஸோ கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கொஸ்டினில் ஒரு வார்த்தை இருக்கும், என்னது? கிவன் தட். அப்போ கிவன் தட்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. அப்போ என்ன பண்ணிடணும்? சாம்பிள் ஸ்பேஸை குறைச்சிடணும்னு சொன்னால். அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஜாரில் என்ன இருக்குன்னா 6 ஆரஞ்சு, ஸோ 7 பர்பிள், ஸோ 5 சியான் கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பிங்க் கலர். ஓகேவா? டன். ஸோ மொத்தமாக எத்தனை மார்பிள்ஸ் இருக்குது? 6 + 7 13 18 22 மார்பிள்ஸ் இருக்குது மக்களே. டோட்டல் கவுண்ட்டு 22. இப்போ என்ன கேட்குறாங்க? 1 மார்பிள் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். ஒரு மார்பிள்லாம் எடுத்தால் இருக்கிறதுலே சப்பையான சம்மா தான். அது எவ்வளோ இருக்குது டிவைட் பை டோட்டல் எவ்வளோ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் என்ன கேட்குறாங்க? அப்போ ஒரு மார்பிள் என்னவாக இருக்கணும்னு கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஏ ஆரஞ்ச். ஓகேவா? அது ஆரஞ்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இப்படி தான் மக்களே நம்ம எடுத்தோடனே டப்புன்னு போட்டு தப்பு வாங்குகிறோம். ஆன்சர் டி இல்லை, டி லேது. கிவன் தட் இட் இஸ் நாட் ஏ பர்பிள். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லலாம் இதோட முடிச்சிருவாங்க மக்களே. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் கேட்டாங்கன்னா ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு எத்தனை இருக்குது டிவைடட் பை டோட்டல் போட்டால் முடிஞ்சுது. ஓகேவா?
ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இட் இஸ் நாட் ஏ பர்பிள்னு கொடுக்குறான். கிவன் தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அப்போ கிவன் தட் கொடுத்தானா திஸ் பிலாங்ஸ் டு கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். அப்போ கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டினா என்ன சார்னா, இந்த ஆரஞ்சு சியான எடுக்கிறதுக்கே அவன் ஒரு கண்டிஷன் கொடுப்பான். என்ன கண்டிஷன் அது? தட் இஸ் நாட் ஏ பர்பிள். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த கண்டிஷன்லேருந்து பர்பிளை அப்படியே தூக்கிடணும். பர்பிளை அப்படியே என்ன பண்ணிடணும்னா தூக்கிடணும். ஏன்னா கிவன் தட் என்ன கொடுத்துருக்கான், அது பர்பிளாக இருக்கக்கூடாதுங்கிறானா, அப்போ பர்பிளை வந்து சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து தூக்கிடணும். அப்போ இதை நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? சாரி மக்களே, இது பர்பிள் 2 பி இருக்கா, இந்த மாதிரி தான்ப்பா எதையாவது ஒன்று பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. இது பிங்க்கு, இதுதான் மக்களே பர்பிள். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிங்கன்னா கிவன் தட் இட் இஸ் நாட் ஏ பர்பிள்னா பர்பிளை தூக்கிடணும். அப்போ பர்பிளை தூக்கிட்டா எவ்வளோ கலர் போயிருச்சு? 7 கலர் போயிருச்சா? அப்போ இப்போ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தான். கிவன் தட் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்தே ஒரு சிலவங்களை விளக்குறாங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக சம் போட வேண்டியதான். இப்போ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? அவன் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் 15. இப்போ ஆரஞ்சு எடுங்க, ஆரஞ்சு 6. ஸோ அப்போ ஆரஞ்சு 6 இருந்தால் ப்ளஸ் பண்ணுமா? சியான் எத்தனை? 5. ஸோ 5 டிவைடட் பை டோட்டல் இப்போ எத்தனை? 15 தான் மக்களே. அப்போ 11/15. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? ஸோ மனோஸ்ரீ, கஸ்தூரி பாய், தேவயானி, அம்பிகா, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தப்பு பண்ணிடுவோம். ஸோ அவங்க நமக்கு வேறு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க, நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுறோம்னா வேறு ஒரு கேள்வியை கேட்டுரும். ஓகேவா? டன். புரியுதா? கிவன் தட் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்னா நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், குறைச்சிடணும். அப்போ அந்த நம்பரை தூக்கிடணும்னு அர்த்தம் மக்களே, அவ்வளோதான். ஃபில்டர் பண்ணணும். ஸோ கிவன் தட் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் ஏ ஃபில்டர். ஸோ அப்போ நம்ம ஃபில்டரை போட்டோம் அப்படின்னா என்னென்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் டக்குன்னு பாருங்கள் தப்பாக போட்டிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இனிமேல் பார்க்கக்கூடாது, கரெக்டாக போட வேண்டும். ஸோ மூவிங் ஆன் டு 5வது கொஸ்டின். ஸோ 5வது கொஸ்டின் வந்து ஒரு லூசுத்தனமான ஒரு கேள்வி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த செஷனில் பார்ப்போம். ஓகேவா? 6வது கேள்வி. ஸோ 6வது கேள்வி ரொம்ப ஈஸி தான் மக்களே, ஆனால் நான் போடாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் கேள்வியை ஒழுங்காக படிக்கல. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஓகே? ஸோ இப்போ இங்கே படிங்க, ஏபிசி அண்டு ஏபிடி ஆர் காமன் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. அப்போ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் ஏபி இருக்குது, இங்கேயும் ஏபி இருக்குது. அப்போ காமனாக ஏபிங்கிறது ஒரு பேஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏபி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கலாமா? ஏன்னா காமனாக இருக்குங்கனால இது ஏ, இது பி. இப்போது இந்த ஏபியை வச்சு நான் வந்து நிறைய டைமென்ஷன்ஸில் யோசிக்கலாம் மக்களே. இப்போ இந்த காமன் பேஸ் இது தானா? இப்போ ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து அந்த டயக்ராமை வந்து பர்ஃபெக்ட் பண்ணணும், அதான் மேட்ரு. ஸோ இப்போ இது ஏபினா இப்படி வரைஞ்சாலும் எனக்கு ஒரே பேஸ் தான், கரெக்டாக? இல்லை இப்படி வரைஞ்சாலும் ஒரே பேஸ் தான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு? இது வந்து ஏ பியா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது சி, இது ஏபிசிடி. இங்கே வரைஞ்சாலும் ஒரே பேஸ் தான். இப்போ இது இல்லாமல் இதை சியாகவும் இதை டியாகவும் எடுத்திங்கனாலும் ஒரே பேஸ் தான். அப்போ உங்களுக்கு there are so many possibilities, கரெக்டாக? so many possibilities. இதனால தான் மக்களே நான் இந்த கொஸ்டின் வந்து தப்பாக போட்டேன். இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். தட்ஸ் வை ராங் ஆயிடுச்சு. என்னன்னா அவன் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான் பாருங்களேன், அதை நான் வந்து எடுக்க மறந்துட்டேன். அதாவது அதை நான் கவனிக்கவே இல்லை. என்ன கண்டிஷனு? ஏபியும் சிடியும் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே டயக்ராம் எப்படி போடணும், இந்த கண்டிஷன் எடுக்கணும் மக்களே. அப்போ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்குங்கனால அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபியை வரைஞ்சாச்சு. திஸ் இஸ் என்ன அப்படின்னா ஏபி. அப்போ ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு டிசியா. அப்போ பர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அப்போ இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா டிசி. இதை தான் மக்களே நான் போட மறந்துட்டேன். இப்படி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள், ஒரு லைன் இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் இப்படி மட்டும்தான் இருக்க முடியும். என்ன கொடுத்துறாங்க கொஸ்டினில்? 2 ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஏபிடி. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைங்க, ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு, ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? டிசியோட வேல்யூ ஈக்குவல் டு பிடி. பிடியோட 2 டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிசி. டிசி எங்கே இருக்குது? டிசி இங்கே இருக்குது. பிடி எங்கே இருக்குது? பிடி இங்கே இருக்குது. அப்போ இது ஒரு பார்ட்னா இது 2 பார்ட்ஸ். அப்போ இது என்னவாக இருக்கும்? இதுவுமே ஒரு பார்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதா? இதுவுமே என்ன இருக்கும்? ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? யாராவது கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது என்ன ட்ரையாங்கிள்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா?
ஒரு 90 டிகிரி சென்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்? இட் பிலாங்ஸ் டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது சேமு, இது சேமு. அப்போ இது சேம், இது சேம்னா எல்லாமே என்ன தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இப்போ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டாங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன ஆகும்? ஸோ நம்ம சர்க்கிளில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஒரு சென்டர் ஆறுனா இது 6. இப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இது பார்த்திங்கன்னா 12 அப்படி நம்ம பிரிப்போமா? ஸோ இது 13னா இது 12, இது 12. அப்போ 2 ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அப்போ சின்ன 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலராக இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எது சிமிலர்? ஏபிசியும் ஏபிடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர். இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளும் இந்த செகண்ட் ட்ரையாங்கிளும் சிமிலர். ஸோ அவ்வளோதான் மக்களே நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. நான் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போடல. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணணும். ஓகே, டன். புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ அதை நீங்கள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாயிரும். ஸோ அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 7வதுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான சம் தான். ஸோ இதையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டராக சால்வ் பண்ணுவோம். ஸோ மார்க் டெஸ்ட்டில் எப்படி நம்ம ஈஸியான கொஸ்டினை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். ஸோ மூவிங் ஆன் டு 8th கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். கொஸ்டினில் ஃபைனலாக என்ன கேட்குறாங்க? PQ - 1ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஆனால் Pயும் Qவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாராவது போடுங்க. ரொம்ப ஈஸி. அப்போ Pயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P is equal to 1 plus cos theta by sin theta. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 by sin is cosecant plus cos by sin is cot. Q டைரெக்டாக வந்து cosecant theta minus cot thetaன்னு கொடுத்துறாங்களா? ஸோ ஸ்மால் டாட். இதில் சப்போஸ் நம்ம A and B உல்ட்டாவாக எடுத்தா ஸோ A and B உல்ட்டாவாக எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். A and B நீங்கள் உல்ட்டாவாக எடுத்திங்கன்னா AB இங்கே எடுத்திங்கன்னா இங்கே வரைகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வரைகிற மாதிரி இருக்கும். டன். ஐயோ. ஸோ அப்போ நம்ம Pயை கண்டுபிடிச்சிட்டோமா மக்களே? cosecant theta ப்ளஸ் cot theta. Qவோட வேல்யூ என்ன? cosecant theta minus cot theta. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்கள். அப்படியே Pயும் Qயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு cosecant square theta minus cot square theta வருமா? ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி விச்சோட வேல்யூ 1. அப்போ PQவோட வேல்யூ 1. ஆல்ரெடி கொஸ்டினில் ஒரு -1 இருக்குது, 0. ஸோ வேறு லெவல் போங்க. மனோஸ்ரீ, ரம்பிகா ஆன்சர் 1ஆ? ஓகே, ஐடென்டிட்டியோட வேல்யூ 1. ஸோ நீங்கள் கடைசியாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 அப்படிங்கிறது ஆன்சராக வருமா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 0. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கேள்விகளும் கேட்பாங்க. ஆனால் அதை லைட்டாக கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? The greatest possible length from the given option that can be used to measure the exact length of 2 meter 9 centimeter, 3 meter 19 centimeter, 341 centimeter. ஆப்ஷன் எல்லாமே எதில் இருக்குது? சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. அப்போ இந்த எல்லா டேட்டாஸையும் சென்டிமீட்டராக மாற்றுங்க. இப்போ 2 meter 9 centimeter which is equal to 209 centimeter. ஸோ அப்போ அப்படியே அடுத்து எடுத்திங்கன்னா 319 centimeter. ஸோ இதை எடுத்திங்க அப்படின்னா 341 centimeter. இது எல்லாத்துக்கும் என்ன கேட்குறாங்க நமக்கு? ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. ஏன்னா நம்ம வந்து அதிகமான ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணோம் அப்போ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்ன சைஸ் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF-ஐ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ HCF எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இதையும் எடுத்திங்க அப்படின்னா எவ்வளோ வருது? த டிஃப்ரென்ஸ் இஸ் 110. ஸோ இதையும் எடுத்திங்க அப்படின்னா the difference is எவ்வளோ? 22. இதை 2 மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது மக்களே. ஓகேவா? ஸோ இதுக்கான HCF எடுத்து இதை கொஸ்டினில் இருக்க நம்பரோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் செய்ய வேண்டும். புரிஞ்சுதா? கொஸ்டினில் இருக்க நம்பரோட எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் செய்ய வேண்டும். விஜயராகுல் சார், குட் ஈவினிங். மாசாக இருக்கேன் நான். உங்களுக்காக ஒரு ஹார்ட்.
ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? ஸோ திஸ் இஸ் 110. ஸோ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ அப்போ இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ வரும்? சாரி, ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் ஆர் தி சம் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 22 வரும். ஸோ இதை கொஸ்டினில் இருக்க ஒரு நம்பரோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். ஸோ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 11 as தி எல்சிஎம். அப்போ இதுவுமே 11 டேபிளில் போகும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் போகும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் போகும். ஸோ ராகுல் சாரோட ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்லே நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராகுல் சார் குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஆப்ஷன் ஏ 11 centimeter is the answer for this question. Okay, so moving on to next. The radii of spherical balls, 3 ball இருக்கு, 3, 4 and 5. They are melted to form a big shape. Melted concept வந்தாலே என்ன மக்களே பண்ணும்? வால்யூமை ஈக்குவல் பண்ணிடணும், அவ்வளோதான். Find the radius of the new sphere. அப்போ என்ன பண்ணுவீங்க? வால்யூம்ஸ் ஈக்குவல் பண்ணுங்கள். 4/3 pi r1 cube plus 4/3 pi r2 cube plus 4/3 pi r3 cube which is equal to பெரிய ஸ்பியர் 4/3 pi r cube. ஸோ இது எல்லாத்துலேயுமே எது காமனாக இருக்குது? 4/3 pi காமனாக இருக்கா? அப்போ 4/3 pi எல்லாத்துலேயும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக r1 cube plus r2 cube plus r3 cube is equal to r cube. ஸோ இதான் மக்களே உங்களுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஒரு பெரிய ஸ்பியரை நிறைய குட்டி குட்டி ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டேரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பே போட வேண்டியதான். சின்ன சின்னதோட க்யூப் எல்லாமே சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய க்யூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அப்படியே வேல்யூ போடுங்க. 3 cube ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 5 cube is equal to r cube. ஆப்ஷன்ஸில் ஏதாவது டெசிமல் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஆப்ஷன்ஸில் டெசிமல் இல்லையா? அப்போ டெசிமல் இல்லைனா கன்ஃபார்மாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் நம்பர் தான் வரப்போகுது. அப்போ அது என்னவாக இருக்கும்? ஸோ 27, 64, again 125, 11, 16 balance 1, so 10, 11 balance 1, so 206. 216 is equal to r cube அப்படின்னா what is the value of r? Value of r is 6 centimeter. So Manostri, Devyani, Gayatri வேறு level. So answer for this question எவ்வளோ அப்படின்னா 6 centimeter. Done. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸாக போடணும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மோடு அண்ட் மீடியன். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு சீரியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஈஸியாக போட்டுடலாம் மக்களே. ஓகேவா? சீரியஸில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணால் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அரேஞ்ச் பண்ணுங்கள். எப்படி? ஃபஸ்ட்டு என்னென்னா 5, அடுத்த லெட்டர் என்ன? எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெட்டர் கேப் இருக்கிற மாதிரி அடுத்த லெட்டர் போடுங்க. ஓகேவா? ஒரு 3 லெட்டர் கேப்பு. ஸோ இப்போ நீங்கள் 5 இங்கே போகிறீங்கன்னா அடுத்த நம்பர் 8 அப்போ ஒரு 3 லெட்டர் கேப் போடுங்க. அடுத்த ஒரு 18 அப்போ ஒரு 2 லெட்டர் சென்டரில் வர மாதிரி ஒரு கேப். அடுத்து 3, ஸோ 3 இங்கே அரேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்து 9 ஸோ 9 இங்கே, 11 அடுத்து இங்கே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 9. ஸோ ரிப்பீட் ஆச்சுன்னா அதை கீழே கூட போட்டுக்கோங்க. அடுத்து 6, ஸோ 5க்கு அடுத்து 6, அதுக்கு அடுத்து 7, அதுக்கு அடுத்து 8, ஸோ அகைன் ஒரு 9, ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 2, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15. இதை பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவுண்ட்டையும் செக் பண்ணணும். ஆன்சர் போட ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்ல. ஸோ நீங்கள் எடுத்துருக்க கவுண்ட்டு இதையும் செக் பண்ணுங்கள். ஸோ 3 கவுண்ட் பண்ணுங்கள். 3, 6, 9, 12, 13 நம்பர் இருக்கா? 13 நம்பர் உங்களோட சீரியஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை விட்டீங்கன்னு அர்த்தம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 10, 13. அப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேலி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே இந்த கொஸ்டினில் தப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த சீரியஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியான கொஸ்டின் தான் மக்களே. என்ன கேட்குறாங்க? மோட்னா என்னது? அதிகபட்சமாக எது ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா மோடா. அப்போ அதிகபட்சமாக எது ரிப்பீட் ஆகிருக்கு? 9. அப்போ 9 தான் மோட்னா ஃபஸ்ட் அண்ட் ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சுன்னா எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ மீடியன் 8 9 கேட்குறாங்க. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 13 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ வாட் இஸ் மீடியன்? மீடியன் இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்டர் நம்பராக, அப்போ 1 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 14/2. 7th term is the median. அப்போ 7th term என்னன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அப்போ this is the 7th term. இப்போ 7th term என்ன வரும்? 7th term is 8. ஸோ அப்போ 9 and 8 is your answer. ஸோ மனோஸ்ரீ அண்ட் தேவயானி வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 9 and 8.
ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸை ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்சர் ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. என்ன கேட்பாங்க? வாட் இஸ் மீன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லா டேர்மையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கோ டிவைட் பண்ணுங்கள். மோடு கேட்க வாய்ப்பு இருக்குது. மோட்னா என்னது? அதிகபட்சமாக எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பர் என்ன பண்ணணும்? எழுதணும். ஸோ தட் இஸ் மோடு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியன் இப்போ கேட்பாங்க. மீடியன்னா சென்டர் டேர்ம். ஈவனாக இருந்துச்சுன்னா சென்டரில் இருக்க 2 டேர்மை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வரப்போகுது. ரேஞ்ச் கேட்பாங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச்னால் என்னது? ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்மு ஆர் ஸ்மாலஸ்ட் டேர்ம் மைனஸ் லார்ஜஸ்ட் டேர்ம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேஞ்ச். ஓகே, ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். 12வது கொஸ்டின். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. த லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த செல்லிங் ப்ரைஸஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. ஓகேவா? வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல்? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி மக்களே. இப்போது லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சிபி தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். அப்போ சிபி என்ன பண்ணுவோம்? 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோமா? இப்போ 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணால் 30 லாஸ்னால் இதிலேருந்து என்ன பண்ணுவோம்? கழிப்போம். ஸோ அப்போ 30 லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 வரும். ஆனால் இந்த கொஷினில் செல்லிங் ப்ரைஸில் கொடுத்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஷுட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 100. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாஸில் எது அதிகமாக இருக்கும்? சிபி அதிகமாக இருக்கும், எஸ்பி அதிகமாக இருக்குமா? சிபி தான் அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ பர்சன்ட்டு? ஸோ 30% கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் 30 கூட்டினி அப்படின்னா 130. அப்போ நமக்கு 130% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் வாட் இஸ் 100 அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ 1573 டிவைடட் பை 130 கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 100 அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்கும். ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் 1 times 2 times 1 times. ஸோ அங்கே ஒரு 0 இருக்கா? ஸோ 1210 சாரி 1210. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ 1210 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கிளியரா? ஸோ வேறு லெவல். ஸோ தேவயானி சூப்பர். ஸோ மற்றவங்களுக்குலாம் ஆன்சர் வந்துச்சா? ஸோ மனோஸ்ரீ, ரம்பிகா, ஸோ ஆன்சர் போட்டிங்களா? டன். ஸோ புரிஞ்சுதா எப்படி எடுக்கணும்னு? ஸோ இப்போ இந்த மாதிரி சம்மில் நீங்கள் டேரெக்டாக எடுத்துடாதீங்க. ஸோ அந்த ஆப்ஷனையும் கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, மூவிங் ஆன் நெக்ஸ்ட். Akash started working on a project. If his working time per day is increased by 10% and wage per hour increased by how much அப்படின்னா 27%. How much percentage his daily income would be increased? ஓகேவா? எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இன்கம் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். அப்போ இன்கம் எப்படி கிடைக்குதுன்னா his work hour pay. அப்போது 1 ஹவருக்கு எவ்வளோ இன்ட்டு எவ்வளோ ஹவர் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்காரு. ஓகேவா? சேல்ரி ருப்பீஸ் பர் ஹவர் இன்ட்டு எவ்வளோ ஹவர் வேலை செஞ்சுருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தானே அவரோட சேல்ரி வரப்போகுது. விச் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜ் பர் ஹவர். வேஜ் பர் ஹவர் இன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம். ஸோ வேஜ் பர் ஹவர் இன்ட்டு டைம். அப்போ ஹவரையும் நீங்கள் டைமையும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேஜ் மட்டும் என்ன இருக்க போகுது? பேலன்ஸ் இருக்க போதா? அப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக என்ன கான்செப்டில் வருது? A = B × C. ஸோ இந்த கான்செப்டில் வந்தால் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? சக்ஸஸிவ் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ சக்ஸஸிவ் அப்ளை பண்ணுங்கள். A + B சாரி 10 + 25 + 10 × 25/100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 2.5 வரப்போகுது. ஸோ இஃப் யூ ஆட் திஸ் அப்படின்னா வில் கெட் 37.5%. ஓகேவா? டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 37.5%. ஸோ தேவயானி, காயத்ரி அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 37.5. இப்போ இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 சம் இதே மாடலில் ரிப்பீட் ஆகிடுச்சா? ஒரே சிம்பிள் ஃபார்முலா என்னது? A + B + AB/100. அவ்வளோதான். டன். ஸோ 3 சம் ஆக்சுவலாக ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம அதில் ஒரு சம் ஸ்கிப் பண்ணிட்டோம் மக்களே. ஓகேவா? ஸோ அதையும் என்ன பண்ணுவோம்? ஸோ பார்ப்போம். பூஜா, மகா அண்ட் ஆதித்யா இன்வெஸ்டட் in the ratio 4:6:7. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கிவன் 4, 6, 7. டைம் பீரியட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன் ரேஷியோ எவ்வளோனா? ஸோ டைம் பீரியடும் கொடுத்துறாங்க.
ஸோ 3 7 6 அப்போ என்ன கேட்க போகிறான், ஏதோ ஒன்று கேட்க போகிறான். அப்போ வாட் would be the ratio of their ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னன்னு கேட்குறான். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் which is equal to 4 into 3 is to 6 into 7 is to 7 into 6. ஏதாவது அடிக்க முடிஞ்சதுன்னா அடிச்சிருங்க மக்களே. ஸோ 3, ஸோ இந்த இடத்துல 2, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் 2, ஸோ 2 2, ஸோ இந்த இடத்துல 2. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 is to 7 is to 7. ஆன்சர் ஆப்ஷன் சி. எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 12 is to 42 is to 42. சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் டோட்டலாக கூட என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ காயத்ரி தேவயானி மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 is to 7 is to 7. ஓகேவா, டன். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, ஆவரேஜாக இருக்கா இல்லை ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை நமக்கு கஷ்டமாக இருக்கா, எல்லா சமயம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு என்னது ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா கேள்வி. ஸோ ரெஃப்ளெக்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேவா, ஸோ வாட் இஸ் மீன் பை ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம மிரர் இருக்குமா, ஸோ மிரரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த சைடில் இருப்போம். அப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி தெரியுமா. மிரரோட ப்ராப்பர்ட்டி என்ன, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சார் ஈஸி ஒன்லி கம்பேர் டு நெக்ஸ்ட்டு எஸ்டர்டே ஷிஃப்ட்டு 15 கொஸ்டின் தானே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எந்த ஒரு ஷிஃப்ட்னாலுமே இப்போ 30 கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் பயங்கர ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் பயங்கர டஃப்பாக இருக்கும், ஒரு 15 கொஸ்டின் மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஸ்டினை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்படி சொருகிறாங்கங்கிறதான் மேட்டர். ஸோ எல்லா கஷ்டமான கொஸ்டினையும் ஃபஸ்ட்லேயே கொடுக்குறானா இல்லை எல்லா கஷ்டமான கொஸ்டினையும் சென்டரில் கொடுக்குறாங்களா இல்லை லாஸ்ட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்னு. இதில் மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கிப் பண்ணி போடணும். ஸோ அப்போ ரெஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னா இது. ஸோ அப்போ நமக்கு இங்கே எந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மிரரை வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம மிரர் எங்கே வைக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் மேலேயே வைக்கிறோம். ஓகேவா, ஒய் ஆக்சிஸ் மேலேயே வைக்கிறோம். அப்போ நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு -6,1. அப்போ -6,1 இருக்கிறது மிரர் இங்கே இருக்குன்னா அப்போ நம்ம இப்படி பார்ப்போமா மிரரை. அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும், இங்கே தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா, அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிரர். அப்போ மிரரில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணும், அவ்வளோதான் மக்களே. அப்போ இந்த டிஸ்டன்ஸு இங்கே வச்சாச்சு. அப்போ இது எத்தனை யூனிட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் 6 யூனிட்ஸ். அப்போ அப்படியே இந்த இடத்துல ரைட் சைடில் வந்ததுன்னா +6,1 வந்துடுமா. ஏன்னா ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் வந்து மாறல. ஒய் ஆக்சிஸில் இந்த லைன் ஃபுல்லாகவே y = 1 தான். ஸோ y மாறாது. ஸோ x மட்டும் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிடும். ஓகேவா, ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ 6,1. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்க தப்பு வருதா, இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் என்ன 0,1. ஸோ பிளேசிங் த மிரர் அட் 0,1. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை, ஸோ அந்த ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட். ஓகேவா, அப்போ அதுதான் மிட் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எக்ஸோட பாயிண்ட் வந்து 0, ஸோ ஒய்யோட பாயிண்ட் வந்து 1. ஸோ அப்போ நீங்களாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிங்க. இப்போ -6 ப்ளஸ் எக்ஸோட பாயிண்ட் எவ்வளோன்னு தெரியல = 0. 1 ப்ளஸ் ஒய்யோட பாயிண்ட் என்னன்னு தெரில, ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1. இதை வச்சு நீங்கள் இந்த ஈக்குவேஷன்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் +6ன்னு இதில் கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நீங்கள் கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்ததுனால ஓகே ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துறாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவங்களே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, டன். ஒய் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மிரரை வைக்கணும். கிளியரா? ஸோ நிறைய தப்புகள் பண்ணுறீங்க மக்களே. ஸோ இந்த தப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைங்க. ஒய்யோட வேல்யூ இஸ் 1. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன 6,1.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலும் ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் லாஜிக்கலாக நான் திங்க் பண்ணி போடுறேன் அப்படின்னாலும் ஓகே, எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஓகே, ஸோ ரெஃப்ளெக்ஷன் கான்செப்ட் புரிஞ்சுதா? என்ன ஆக்சிஸ்னு சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ ரைட் சைடில் அத்தனை பாயிண்டில் வந்து கொடுத்துருங்க. தட்ஸ் இட். From C y axis, so x axis same, only don't come minus 6 sir. Yeah, y axis same, so x axis நெகட்டிவ்ல இருக்கிறதுனால x axis பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சூப்பரான கொஸ்டின். A batsman's average score first 20 matches is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ஆஃப்டர் பிளேயிங் 30 மேட்சஸ். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, 10 மேட்ச் ப்ளே பண்ணுறாரா, த ஆவரேஜ் ஃபால்ஸ் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 ஹிஸ் ஆவரேஜ் இந்த லாஸ்ட் 10 மேட்சஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன் மக்களே, இப்போ நான் இந்த கொஸ்டினில் டீவியேஷன் போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவனே எல்லாத்தையும் ரவுண்டாக கொடுத்துட்டான் நம்பரை. அப்போ நான் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணாலே போதும் தானே. அப்போ ஃபஸ்ட்டு 20 மேட்சஸ்க்கு எவ்வளோ, 900. ஏன்னா 20 45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900. 30 மேட்ச்சுக்கு டோட்டல் எவ்வளோ வருது, 42 வருதா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 3s are 12, 1260 வருமா, 1260. அப்போ எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக இருக்குது, ஸோ 360 ரன் பார்த்திங்கன்னா அந்த இடைப்பட்ட 10 மேட்ச்சில் அடிச்சிருப்பாப்பில். ஸோ அப்போ அந்த 10 மேட்ச்சில் 360, அப்போ அடிச்சு விட்டிங்கன்னா 36. ஸோ நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டாலே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் டீவியேஷன் தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. 10 மேட்சோட டோட்டல் 900. ஸோ 30 மேட்சோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1260. ஸோ அப்போ 360 ரன் பார்த்தீங்கன்னா அந்த 10 மேட்ச்சில் அடிச்சிருப்பார். ஸோ அடிச்சு விட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரப்போகுது, அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 36 அப்படின்னு வரப்போகுது. ஸோ இப்படியும் போடலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் மிக்சடான அலிகேஷன்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். எப்படி 30 மேட்சோட ஆவரேஜை என்ன பண்ணணும், சென்டரில் போடணுமா. அப்போ 30 மேட்ச் எப்படி வந்திருக்கும், 20 மேட்சையும் 10 மேட்சையும் கூட்டினதுனால வந்திருக்கும். ஸோ அப்போ 20 மேட்சோட ஆவரேஜ் எவ்வளோ, 45. ஸோ த ரேஷியோ ஆஃப் இஸ் 2:1. ஸோ அப்போ இது எவ்வளோ, 3. இப்போ 3. அப்போ இங்கே எவ்வளோ வரும், 1 parts is 3னா 2 partsோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 6. ஒரு வேல்யூ 42ஓட அதிகமாக இருக்கிறனால இன்னொரு வேல்யூ 42ஓட கம்மியாக இருக்கும். ஸோ 36 இஸ் த ஆன்சர். ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இப்படி டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ நமக்கு என்ன தேவை, ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் 10 மேட்சஸ் தேவை. ஸோ அப்போ நமக்கு மேலே எப்பப்பெல்லாம் ஒரு வேல்யூ தேவைப்படுதோ அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்குது, 42. அப்போ இவங்க +3 அதிகமாக இருக்காங்களா, அப்போ 42லேருந்து -3 இன்ட்டு கிவன் எவ்வளோ 20 மேட்சஸ்க்கு, நாட் கிவன் எவ்வளோ அப்படின்னா 10 மேட்சஸ். இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா 42 - 6 is equal to 36. ஒரே ஸ்டெப்பில் இப்படி என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் நார்மல் மெத்தட் மல்டிப்ளிகேஷனில் போடுங்க, ஆர்எல்ஸ் மிக்சரில் போடுங்க, ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்கட் மெத்தட்லேயும் போடலாம். ஓகேவா, டன், புரிஞ்சுதா. ஸோ ஆன்சர் போட்டிருக்க எல்லாருமே வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் மக்களே. when an integer x, ஸோ அப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறேன். இப்போ x / 16, கோஷன்ட் இஸ் y, அந்த ரிமைண்டர்ஸ் என்ன அப்படின்னா 5. அப்போ நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எடுப்பேன்னா இப்போ எக்ஸு உள்ள எதால் டிவைட் பண்ணுறேன் 16, மேலே எவ்வளோ y. ஸோ அப்போ ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னா 5. ஓகேவா, டன். அப்போ உள்ளே என்ன போட்டிருப்பேன், ஸோ 16 × y தானே உள்ளே போட்டிருப்பேன். ஓகேவா, 16 × y தான் என்ன பண்ணியிருப்பேன், உள்ளே போட்டிருப்பேன். 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு கோஷன்ட் y கிடைக்குன்னா 16y. அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 16y + 5. 16y + 5. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ அப்போ x is equal to divided by 22. அப்போ 22ஆல் டிவைட் பண்ணால் மை கோஷன்ட் இஸ் z அப்படின்னா 22z. ரிமைண்டர் எவ்வளோ வருது, 7. அப்போ இங்கேயும் இருக்கிறது x, இங்கே இருக்கிறது x. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண வேண்டியதான். 16y + 5 is equal to 22z + 7. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. y ஃப்ரண்ட்டில் இருக்குது, அப்போ y ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. 16y ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு நம்பர் இருக்கா, அப்போ நம்பரை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. -22z = 7 - 5. if you solve this அப்படின்னா 16y - 11z is equal to 22z. இன்னும் சால்வ் பண்ணல. is equal to 2. இப்போ 2ஆல் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 8y
minus 11z is equal to 1. Option C. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக யோசிச்சு போடுங்க. ஸோ ஏன்னா தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இங்கே 2 நம்ம டிவைட் பண்ணாமல் விட்டுருவோம். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டெப்பில் எதையாவது பண்ணிடுவோம், ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ், சில்லி மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா சி. நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் நம்மளோட மார்க் பார்த்திங்கன்னா போயிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் மட்டும் போகாது. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸில் தப்பு பண்ணிங்கன்னா 2.5 மார்க்ஸ் போயிடும் மக்களே. ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா 2.5 மார்க்ஸ் போயிடும். இதே மெயின்ஸில் நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க்ஸ் போயிடும். உங்களுக்கு வர வேண்டிய 3 மார்க்கு அதுக்கப்புறம் ஒரு மார்க் அனாதையாக போயிடும் மிஸ்டேக் பண்ணதுனால. 4 மார்க் போயிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட இதுவே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரே சேஞ்ச் ஆயிரும். 0.5 மார்க்ஸ்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேர் மேலே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்க மார்க்ஸாச்சும் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸுக்கு என்ன ஃபார்முலா? x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். x2 எவ்வளோ 1.5, x1 எவ்வளோ 0.5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ இஸ் 2 மைனஸ் y1ஓட வேல்யூ இஸ் 1.2. ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ ரூட் ஆஃப் இது எவ்வளோ வருது? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 0.8 ஹோல் ஸ்கொயர் ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ப்ளஸ் 0.64. ஓகே, ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 1.64. ஆனால் அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் இல்லை. கரெக்டாக அந்த ஆப்ஷன் கொஸ்டினில் இல்லையா? ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது? மேலே 41 கீழே நம்பர் இருக்கா? அப்போ கீழே நம்பர் இருக்குன்னா அதை வந்து இன்டிஜராக மாற்றிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 164/100ன்னு எழுதிக்கலாமா? 164/100ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இதை 4ஆல் அடிச்சிருங்க. ஸோ 41 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ அப்போ மேலே எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் 41 டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 which is equal to கீழே 5 வந்துருமா? The answer for this question is option B. ஸோ ரூட் ஆஃப் 41 ப்ளஸ் டிவைடட் பை 5. கிளியரா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திரும்ப இதை கேல்குலேட் பண்ணி எதுக்கு வந்து 1.6 வருதுன்னு பார்க்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து டினாமினேட்டரில் வந்து 100 போடுங்க. ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் போட்டிங்களா எல்லாருமே? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. டைரக்ட் ஃபார்முலா மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோட டிஃப்ரென்ஸாக அதுக்கு பித்தாகரஸ் ட்ரிப்லெட் எடுத்திங்கன்னா முடிஞ்சுது. எக்ஸோட டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒய்யோட டிஃப்ரென்ஸ். ஓகே, சூப்பர். மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நோ சொல்யூஷன் எதில் வரும்? ஸோ அல்ஜிப்ராவில் வர டாப்பிக்கு. ஸோ நோ சொல்யூஷன் இஸ் a1/a2 is equal to b1/b2 not equal to c1/c2. அப்படியே கோஎஃபிஷியன்ட் எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதாக மக்களே. 9/3 is equal to k/12 not equal to 5/2. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் k? அப்போ இது வரைக்கும் ஈக்குவேஷனை பிரிச்சுக்கோங்க. ஸோ 9/3 is equal to k/12. ஸோ k-ஓட வேல்யூ இஸ் 3 × 12 is 36. ஸோ 36 போட்டால் மட்டும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியான டைம்லேயே போட்டேன். எப்படி அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே என்ன பண்ணலாம், கொஸ்டின்லேருந்தே பார்க்கலாம் மக்களே. எப்போவுமே ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணாமலே பார்க்கலாம். எப்படின்னா இது எத்தனை டைம் மல்டிப்ளை இருக்குது? 3. அப்போ இங்கேயும் எத்தனை டைம் மல்டிப்ளை இருக்கும்? 3 டைம் தானே மல்டிப்ளை இருக்கும். ஸோ அப்போ 12 × 3 பார்த்தீங்கன்னா 36. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஆல்சோ இது 4 டைம்ஸ் மல்டிப்ளை இருக்கா? இங்கேயும் நீங்கள் 4 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 36 பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் ஏதோ ஒரு ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ 36 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 20. மஸ்கன் அலோன் கம்ப்ளீட்ஸ் எ ஹோல் ஒர்க் இன் 48 days. அப்போ மஸ்கன்னு ஒருத்தர் இருக்கார். while ரூமா அண்டு சீமா டுகெதர் கேன் கம்ப்ளீட் 50% ஆஃப் த ஒர்க் இன் 20 days. அப்போ பாதி ஒர்க்கை 20 நாள் ஆகுதுன்னா முழு ஒர்க் பண்ண
அப்படியே இன்ட்டு 2 40 நாள் ஆகுமா? அப்போ எம்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ 48 டேஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? 6 எஸ் சேர்ந்தாப்பில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 40 டேஸ். இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவையில்ல. ஸோ 2 இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டோட்டல் ஒர்க்கை அசியூம் பண்ணுறேன். இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ? ஸோ ரேஷியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 240 அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் 6 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், எஃபிஷியன்சி ஆஃப் ரூமா அண்டு மஸ்கன் இஸ் 3:8. இப்போது ரூமா எங்கே இருக்காங்க? ரூமா இந்த இதுக்குள்ளே சேர்ந்துருக்காங்க. ஓகேவா? சேர்ந்துருக்காங்க. ஆனால் மஸ்கன் தனியாக தானே இருக்கார். அப்போ மஸ்கனோட எஃபிஷியன்சி 8 வரணும். அப்போ நமக்கு இங்கே 8 இருக்கா? 8 இல்லை. அப்போ நம்மளால் டேரெக்டாக இந்த சம்மை என்ன பண்ண முடியல, அப்ரோச் பண்ண முடியல. அப்போ நம்ம இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த எஃபிஷியன்சி நம்மளாக தானே அசியூம் பண்ணோம், டோட்டல் ஒர்க் நம்மளாக தானே அசியூம் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 8 வரணும் இல்லையா? அப்போ நம்மளாக இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் 8 உருவாக்கிடுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கை இன்ட்டு 8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 8 மல்டிப்ளை ஆயிருமா? அப்போ மஸ்கனோட எஃபிஷியன்சி இஸ் 40. ஸோ ஆர் அண்ட் எஸ்ஸோட சேர்ந்தாப்பில் எஃபிஷியன்சி எவ்வளோனா 48. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், மஸ்கனோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 8 பார்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா 40. அப்போ ரூமாவோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? 3 × 5 15 இருக்குமா? ஓகேவா? 3 × 5 15 ரூமாவோட எஃபிஷியன்சி. அப்போ இந்த 48ல் ரூமாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே யார் இருப்பா? எஸ்ஸில் யார் பேர் ஆரம்பிக்குது? சீமாவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சீமா இருப்பாங்க. அப்போ சீமா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 33 இருப்பாங்களா? ஸோ அப்போ சீமாவோடது 33. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இன் ஹவு மெனி டேஸ் கேன் சீமா அலோன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க்? அப்போ ஹோல் ஒர்க் எவ்வளோ? 240 × 8 தான் பார்த்தீங்கன்னா ஹோல் ஒர்க். அதை யார் பண்ணுறா? சீமா. சீமாவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 33. திஸ் இஸ் சீமா. ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ரூமாவா? ஸோ டேரெக்டாக வந்து 3ஆல் அடிங்க. ஸோ திஸ் இஸ் 11. ஸோ 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் 80. 640 / 11. ஆப்ஷன் பி. அவ்வளோதான் மக்களே. ஸோ ராகவராஜ் வேறு லெவல். ஸோ தேவயானி வேறு லெவல். சூப்பர். ஸோ 36 போன கொஸ்டின்க்கா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 640/11 புரிஞ்சுதா? எப்பவும் போல தான் நான் இங்கே வந்து சம்மை எப்போவுமே சம்மோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு லேர்னிங்ஸ் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். சம்மோட பேசிக்கை நமக்கு தெரிஞ்ச பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஆல்டரேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த சம்மில் 5ல் ஸ்டார்ட் பண்ணேன், 6ல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இங்கே எனக்கு கொஸ்டினில் என்ன ஆகுது? 8ஓட மல்டிப்ளாக இருக்குது. அப்போ நான் இங்கே 8, ஸோ இங்கே 8 பண்ணுறேன். ஸோ அப்போ எஃபிஷியன்சிஸ் 40 ஆகும், 48 ஆகும் சேஞ்ச் ஆகுது. ஆனால் கொஸ்டின் எனக்கு மஸ்கனுக்கும் ரூமாக்கும் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 பார்ட்ஸ் 40னா 3 பார்ட்ஸோட வேல்யூ 15. அப்போ ரூமாவை கண்டுபிடிச்சாச்சுன்னா சைமாவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சைமாவை பற்றி கேட்கறனால அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், ஆன்சரை போட்டுடலாம். ஆப்டிடியூட் கஷ்டம்லாம் இல்லை மக்களே. ஸோ நம்ம அதை அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தான். ஓகே, டன். இஃப் √16 - 6√7 + √15 + 4√14 = √A + B, where A and B are positive integers, find the value of AB அப்படிங்கிறதான கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ பாருங்க மக்களே, இப்போ √16 கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஈஸியாக 4ன்னு சொல்லிடுவோம். இப்போ நான் √16 - 6√7 இருக்கா? அப்போ நமக்கு இது என்னது? நான் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ நான் இன்டீஜர்ஸ். ஸோ நான் இன்டீஜர்ஸ்க்கு எப்படி நம்ம ரூட் எடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூஸாக மாற்றணும். ஸோ இதோட ரூட் பார்த்திங்கன்னா ஒன்று A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஆர்எல்ஸ் A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். ஆர்எல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நெகட்டிவில் இருந்ததுன்னா தட் இஸ் A - B. அப்போ இது A - B ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சென்டரில் பாசிட்டிவ் இருக்கா? அப்போ இது A + B. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ரூட்டாக எடுக்கணும். ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ 16 - 6√7. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாற்ற போகிறோம். அப்போ நமக்கு வாட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் A - B? ஸோ A² + B² - 2AB. அப்போ நமக்கு
மைனஸுக்கு பக்கத்தில் 2 கண்டிப்பாக இருக்கணுமா, ஆனால் 2 மட்டும்தான் இருக்கணும். அப்போ 2 மட்டும் இங்கே வைங்க. ஸோ 16 மைனஸ் 2 இன்ட்டு 3√7. ஓகேவா? அப்போ இப்போது 16 மைனஸ் இந்த 3 பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ 2 இன்ட்டு √7 இன்ட்டு 9 ஆயிருமா. 16 மைனஸ் 2 √63. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும் மக்களே. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணிங்கன்னா கொண்டு வந்துடணும். அப்போ a + b ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோனா 16, ஏபியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. இப்போ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அல்ஜிப்ராவில் பண்ணுவோம் இல்லையா. a + b யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7, ஏபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. அப்போனா நம்மளாம் என்ன பண்ணுவோம், போட்டு பார்த்து கண்டுபிடிப்போமா. ஸோ 3 and 4 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல a + b யோட வேல்யூ 16னும் ஏபியோட வேல்யூ 63னும் எடுங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். a + b யோட வேல்யூ 16, ஏபியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா சம் தானே இருக்குது. ஸோ சம்மோட வேல்யூ 16, இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கா. அப்போ மல்டிபிளோட வேல்யூ 63. அப்போ சம்மோட வேல்யூ இஸ் 16, ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ இஸ் 63. அப்போ 63 என்னென்ன டேபிளில் வரும், 9 into 7 வருமா. அப்போ 16 பார்த்தீங்கன்னா 9 + 7 வந்துடும். ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த டேர்ம் அப்படியே டேரெக்டாக மாற்றினா ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 9 மைனஸ் 7 ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணினா ரூட்டு போட்டுடணும். அவ்வளோதான். கிளியர்? ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணிடணும், ரூட்டு போட்டுடணும். ஸோ தேவையானி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, √9 மைனஸ் √7. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ. அதே மாதிரி இப்போ இதுக்கு கண்டுபிடிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் 2 மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க. இன்னொரு 2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 14 into 4 வந்துடுமா, which is equal to 15 plus 2 √56. அப்போ this is product of 2 numbers, sum of 2 numbers. அப்போ என்ன வரும், 8 and 7 வருமா. அப்போ √8 √7. இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே, டன். ஸோ இதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கான ஆன்சரும் என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சம் ஆஃப் √8 மைனஸ் √7. அப்போ இதை சம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ -7 and +7 கேன்சல் ஆயிருமா. இப்போ the final answer is √9 plus √8. ஸோ இது மட்டும் தான் மக்களே பேலன்ஸ் இருக்குது. அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா √a and bன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இஸ் 9, அகைன் பியோட வேல்யூ இஸ் 8. ஸோ அப்போ ஓவராலாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கிளியரா? புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ அதை ஜென்ரல் ஃபார்மேட்டை கொண்டு வாங்க. ஸோ இங்கே மட்டும் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 இருக்கணும். ஓகேவா? ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரில் 2 இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக கம்பேர் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 into 8, ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க, which is 72. ஓகேவா? மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ தேவயானி சூப்பர். புரிஞ்சுதா எப்படி ரூட் எடுக்கணும்னு? ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ அது பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே a - b ஹோல் ஸ்கொயரோ a + bலையோ எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நார்மலாக வந்து சம் ஆஃப் 2 numbers, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers போடுங்க. ஃபைனல் ஸ்டெப்பில் ரெண்டுத்துக்கும் ரூட்டை போட்டு ஆன்சர் எழுதி முடிங்க. அவ்வளோதான். ஓகே, டன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னே எடுத்துருவீங்க இல்லையா. ஸோ 16 மைனஸ் 2 இங்கே வச்சுட்டுனா 3 உள்ளே போயிடும். ஸோ அப்போ 63. அப்போ 15 ப்ளஸ் 2 இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே 4 போச்சுன்னா 56. இப்போ திஸ் இஸ் √8 ப்ளஸ் √7. ஸோ திஸ் இஸ் √9 மைனஸ் √7. ஸோ ரெண்டுத்தையும் சம் பண்ணிங்கன்னா √9 ப்ளஸ் √8. ஸோ இவ்வளோ தான் மக்களே கொஸ்டின். டன். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். 22nd. A boy standing on a railway platform noticed a train took 42 seconds to completely pass through the platform. அப்போ இது என்ன கொஸ்டின், பிளாட்ஃபார்ம் கொஸ்டின். The platform was எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 meter long and it took 18 seconds to pass him. ஓகேவா? 18 seconds to pass him. Find the speed of the train. அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படிங்கிறதா என்னது இந்த கொஸ்டினுக்கான கேள்வியாக பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க இதை? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? அப்போ 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களா, என்னது 18 செகண்ட்ஸ் ஒன்று, 42 செகண்ட்ஸ் ஒன்று. ஓகே, 18 செகண்ட்ஸ் ஒன்று, 42 செகண்ட்ஸ் ஒன்று. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். ஸோ
நான் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட் மட்டும் ஆன்சர் வருதான்னு சைடில் பார்க்குறேன். சூப்பர், ஆன்சரில் ஷார்ட்கட் வருது. ஓகேவா? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை எக்ஸ்னு வைக்கிறேன் மக்களே. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை நான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னு வைக்கிறேன். அப்போது இட் டுக் 18 செகண்ட்ஸ் டு பாஸ் ஹிம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். என்னது? ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்க மனுஷனை ட்ராவல் பண்ணுது, நின்றுட்டுருக்க போல் ட்ராவல் பண்ணுதுன்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போ டைம் எவ்வளோ? 18 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, டிவைடட் பை ஸ்பீடு எவ்வளோ? ஸ்பீடை தான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின் இஸ் நத்திங் பட் 18x. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன? பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த்து டிவைடட் பை என்ன போடணும்? ஸ்பீட் பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ இப்போ டைம் இந்த வாட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42 செகண்ட்ஸ். 42 இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். வி ஹவ் ஃபவுண்ட் இட் அஸ் 18x ப்ளஸ் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்? 110. ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் இஸ் 110 டிவைடட் பை வாட் இஸ் த ஸ்பீடு? எக்ஸ். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 42 இஸ் ஈக்குவல் டு இதை உள்ளே கொண்டு போயிருங்க. ஸோ 18 ப்ளஸ் 110 டிவைடட் பை எக்ஸ் which is equal to இதை இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா 24, ரைட்? ஸோ 24 is equal to 110 by x. இப்போ x is equal to 110 divided by 24. ஸோ இது எதில் இருக்குது? மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹார் மாற்றணும் அப்படிங்கிறனால 36/10 ஆர்எல்ஸ் 18/5 ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 16.5 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? டன். கிளியராக எல்லாருக்கும்? ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16.5. எப்படி போடணும்னு புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துல ட்ரெயின் இருக்கும்போது ஸோ நமக்கு ட்ரெயினோட லென்த் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ 18x அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க? டேரெக்டாக எடுத்துக்கோங்க. எல்லோரும் இந்த மெத்தட் தானே போட்டிங்க? யாராவது இதை விட ஈஸியான மெத்தடில் போட்டிங்களா? எனி ஒன்? ஸோ எல்லாமே இந்த மெத்தடில் தானே போட்டிங்க, கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை விட ஈஸியான ஒரு மெத்தடில் என்ன பண்ணலான்னா போடலாம் மக்களே. எப்படின்னா இப்போ நமக்கு என்ன தேவை? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே பாருங்கள், இது ட்ரெயின் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். ஓகேவா? ட்ரெயின் கடக்கிறத எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ? 18. அப்போது இந்த 42க்குள்ளே 18 ஒன்று இருக்கும், 24 ஒன்று இருக்குமா? இந்த 42க்குள்ளே 18 ஒன்று இருக்கும், 24 ஒன்று இருக்கும். ஏன்னா ட்ரெயின் தன்னைத்தானே கடந்துக்க ஒரு 18 செகண்ட்ஸ் எப்போவுமே எடுக்கும். அப்போ இந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தை ட்ரெயின் கடக்கிறதுக்காக மட்டும் எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 செகண்ட் எடுத்திருக்குமா? பிளாட்ஃபார்ம் தன்னைத்தானே கடந்துக்கிற அந்த 18 செகண்டை விட்டுட்டோன்னா அந்த பிளாட்ஃபார்ம் 110 மீட்டர் பிளாட்ஃபார்மை ட்ரெயின் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் அந்த 24 செகண்ட்ஸாக இருக்குமா? புரிஞ்சுதா? டேரெக்டாக இந்த 24 செகண்டை கழிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்முக்குரியது தான். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 110/24 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹாரில் மாற்றணும் அப்படின்னா 18.5. ஸோ திஸ் இஸ் 4 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் 3 டைம்ஸ். ஸோ இதை அடிச்சு விட்டிங்கன்னா 22 66/4 which is equal to 16.5. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.5 போட்டுடலாம். புரிஞ்சுதா? சூப்பராக, வேறு லெவல். ஓகேவா? ஸோ எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரா டைம் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்க பிளாட்ஃபார்மோ ஆர்எல்ஸ் இன்னொரு ட்ரெயினை கடக்கிறதுக்கோ தான் என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்திருக்கோம். 18 செகண்ட்ஸ் தன்னைத்தானே கடந்துக்க எடுத்துக்குதுன்னா ரிமைனிங் இருக்க 24 செகண்ட்ஸ் அந்த 110 மீட்டர் பிளாட்ஃபார்மை கடந்துக்க எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, டன். ஸோ அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு தோணாது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணும்? தோணும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு கொஸ்டின் தான்.
in a journey of distance d is covered by a car in எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2t hours at a certain speed in another journey. அப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கா, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜேர்னி, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேர்னி. 1/4 of the d is covered by the same car at the different speed in 3 times of 2t hours. What is the ratio of the speed of the car in the first journey to that of the second journey? ஓகேவா, ரெண்டு கார் இருக்குது, ஆனால் சாரி ஒரே கார் தான், ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீட். அப்போ ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் 1 is to ஸ்பீட் 2 எதானே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்பீட் 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸ்பீட் 1 is equal to distance divided by time. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு, டிஸ்டன்ஸ் ஆஃப் டி டிவைடட் பை எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, கவர்டு பை அ 2t. ஸோ அப்போ 2tயை கீழே போட்டுருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு இன் அனதர் ஜேர்னி. ஸோ அப்போ அனதர் ஜேர்னினா அனதர் ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் த டி. அப்போ அந்த கார் ட்ராவல் பண்ணியிருக்கிறது எவ்வளோ தான், 1/4 ஆஃப் த டி தான். ஸோ அப்போ 1/4 ஆஃப் டி டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இஸ் கவர்டு பை த சேம் கார் அட் எ டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இன் 3 times ஆஃப் 2 hours. ஓகேவா, அப்போ எவ்வளோ ஹார்ஸு, ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தமா, அப்போ 3 times ஆஃப் 2 hoursனால் 3 into 2t. அவ்வளோதான் மக்களே. இதை சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். d டிவைடட் பை 4 into 3 into 2t. ஓகேவா, டன். ஸோ ஆன்சர் வந்துருச்சா. ஸோ காயத்ரி அண்ட் மனு ஸ்ரீ வேறு லெவல். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேஷியோ எடுங்க. s1 is to s2 is equal to d by 2t is to d by இது எவ்வளோ வருது, 12 into 2 24. ஸோ 24t. ரேஷியோ ஈக்குவலாக இருக்குன்னா அது கேன்சல் ஆயிருமா. ஸோ இஸ் ஈக்குவல் டு அதான் d ஆல்ரெடி போயிடுச்சுல்ல, 1/2 is to 1/24. ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 12. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 is to 1 அப்படிங்கிறதா என்னது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் என்ன எது கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜேர்னிக்கும் செகண்ட் ஜேர்னிக்கும். அப்போ ஃபஸ்ட் ஜேர்னி இஸ் டு செகண்ட் ஜேர்னி இஸ் ஆன்சர் 12 is to 1. ஸோ ஹேமஹா சூப்பர், காயத்ரி மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 12 is to 1. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் மக்களே. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். in a data set of processing times the mean is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. அப்போ mean is given as எவ்வளோனா 64. அந்த coefficient of variation is 31.25. what is the standard deviation? இந்த ஃபார்முலா எதானே படித்தோம், coefficient of variation equal to standard deviation by mean into 100. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்து விடும். ஸோ 31.25 is equal to ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தானே தெரியணும், இன்ட்டு 34 into 100 implies 31.25 into 64 divided by 100. ஸோ சால்வ் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா, டன். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். சால்வ் பண்ணால் என்ன வருது. ஸோ இது என்னன்னு தெரியுதா யாருக்காது. ஸோ 3125 625 என்னது 1/16. அப்போ இது 1/32 இருக்குமா மக்களே, இது 1/32 இருக்குமா. டன். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு 32 நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பராக மாறிடும். ஓகேவா, டன். இது 1/32. ஸோ இது பார்த்தீங்கன்னா 32ஓட மல்டிப்ளிங் இருக்குன்னா அது கேன்சல் ஆயிருமா. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னு பாருங்கள். இது 30, இது 30, கிட்டத்தட்ட 900 வரும். அப்போ 1000 கிட்ட வருமா. ஸோ அப்போ அது ரவுண்ட் நம்பர்னால் நியர்பை ரவுண்ட் நம்பர் 1000. ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா வில் கெட் 20. ஸோ சால்வ் பண்ண தெரிஞ்சவங்க இப்படி சால்வ் பண்ணுங்கள். ஆல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து 5 டேபிள் 10 டேபிள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு டைரக்ட் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்ட்டு 100. ஓகேவா, டன். ஆல்சோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே 4/4 கூட போட்டுக்கலாம்.
டேரெக்டாக 4/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 125/4 வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். 0.25 இருக்குன்னா எண்டில். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா 4/4 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்ட் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. கண்டிப்பாக என்ன வரும், ரவுண்ட் நம்பர்ஸ் வில் கம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். A circular clock has the hour hand of length எவ்வளோ அப்படின்னா 8 inches. Find the distance covered. அப்போ நமக்கு ஒரு கிளாக் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முள் இருக்குது. ஸோ அதுதான் என்னதுன்னா ஹவர் ஹேண்டா. ஸோ அப்போ இதோட லென்த் எவ்வளோனா 8 inches. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இட் கவர்ட் பை 3 AM to 9 PM. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே AM இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PM இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணி. நமக்கு தேவை என்ன, 9 மணி தேவை. ஆனால் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி. அப்போ இங்கேருந்து 360 டிகிரி வந்துச்சு அப்படின்னா 3 PM வருமா ஃபஸ்ட்டு. 3 AMலேருந்து பொறுமையாக சுற்றி வந்தது அப்படின்னா 3 PM வரும். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம், ஸோ 6 PM ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 மணி நேரத்தை ஆட் பண்ணால் 9 PM வருமா. இப்போ 6 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி, அதில் பாதி டிகிரி 180 டிகிரி. ஸோ மொத்தமாக தான் கிளாக் ஹேஸ் டு ட்ராவல் அப் எவ்வளோனா 540 டிகிரிஸ். அப்போ இது மொத்தமாக 540 டிகிரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண வேண்டும். ஓகே, 540 டிகிரிஸ். இப்போ நமக்கு ஃபைண்ட் த லென்த்து. அப்போ எப்படி அது ட்ராவல் பண்ணும், இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் தானே ட்ராவல் பண்ணும். அப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸை தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ தான் பார்த்திங்கன்னா அது சுற்றி வர்றது கிளாக் எப்படி சுற்றி வரும். ஸோ அதோட சர்க்கிள் டைப்பில் தான் சுற்றி வரும். அப்போ θ/360 × 2πr. ஸோ ரேடியஸ் தான் பார்த்திங்கன்னா கொஸ்டினில் வந்து 8 inches கொடுத்துறாங்க. ஜஸ்ட் இதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ 540 / 360 × 2π பார்த்திங்கன்னா 8. ஸோ 180 அடிங்க 2 times. ஸோ திஸ் இஸ் 3 times. ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சு. which is equal to 24π. ஸோ ஹேமஹா, மனோஸ்ரீ அண்ட் காயத்ரி வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 24 inches. ஓகேவா. ஸோ இந்த இதுக்கும் எவ்வளோ ஆங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா அது கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் பண்ணணும், கால்குலேட் செய்ய வேண்டும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Right circular cone height is 50% greater than the base radius. அப்போ radius height ஸோ 2x இது 3x ஏன்னா 50%னா 2:3 ரேஷியோ. வால்யூம் கொடுத்துறாங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேடியஸ் அண்ட் த ஹைட். வால்யூம் ஃபார்முலா என்னது, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஷேப் என்னன்னா கோன் 1/3 π r²h. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். 500 இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் அண்ட் ரேடியஸ். அப்போ எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. 1/500 π இருக்கா, பை ஆரை ஸ்கொயர் பண்ணுங்கள் 4x². ஹைட் எவ்வளோ 3x. பைக்கு பை காலி, ஸோ 3க்கு 3 காலி. ஸோ அப்போ x² ஈக்குவல் டு 500/4 x3. சாரி, இங்கே ஒரு x², இங்கே ஒரு x 125. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 5. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ 5. ஓகேவா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துறாங்க, ஒய்யோட வேல்யூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பி கொடுத்துறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 times ஒய். ஒன்றுமே இல்லை, அப்படியே ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5/7 × a - 2 இஸ் ஈக்குவல் டு 3 × ஒய்க்கு பதிலாக 2 × a + 4. if you solve this அப்படின்னா you will get the value of a 5a minus 5 5 2s are 10 which is equal to. ஸோ இதை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வரும், 6. ஆல்ரெடி இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 7. 42 × a + 4. ஸோ 5a - 10 is equal to 42a + 168. a இந்த சைடு கொண்டு வாங்க, 10 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 42a is equal to 42a - 5a. அங்கே ஆல்ரெடி -10 ஒரு -168. 37a is equal to -178.
ஸோ அப்போ -178/37 ஆப்ஷன் ஏ. ஓகேவா, -178/37. எக்ஸுக்கு அப்படியே எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு டேரெக்டாக அப்படியே ஒய் அப்ளை பண்ணுங்கள். அந்த 3 அப்படியே கொஷினில் இருக்குது, அப்படியே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Manish bought 25 kg of rice at 32 per kg. அப்போ 32 ரூபா. அண்ட் 15 kg of rice at 36. இது எவ்வளோனா 36. இது வாங்கினது 25 kg, இது வாங்கினது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 kg. இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் 32 ரெண்டுத்துலேயும் கவுண்ட் பண்ணியாச்சு. இன்னும் இதில் எவ்வளோ கவுண்ட் பண்ணல, 4 ரூபா கவுண்ட் பண்ணல. எவ்வளோ பேர்கிட்ட, 15 பேர்கிட்ட. அதை நம்ம என்ன பண்ணால் இருக்க எல்லாத்தையுமே பிரிக்கணுமா, அப்போ மொத்தமாக 40 பேர். இப்போ டிவைட் அப்படின்னா யூ வில் கெட் 3.5 rupees. ஸோ திஸ் இஸ் என்னென்னா சிபி. ஓகேவா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு எப்போவுமே கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணாங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துறாங்க, கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ எனக்கு சிபி பார்த்தீங்கன்னா 33.5, எஸ்பி எவ்வளோ அப்படின்னா 40.2. இங்கே தான் நான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, இன்ட்டு 2 பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகணும். அப்போ இங்கே 67, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 80.4. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, 13.4 அதிகமாக இருக்கா. அப்போ இதோட 20% தானே இது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை ஆகிருக்குன்னா 20%. ஸோ டேரெக்டாக நீங்கள் எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ சிபி அண்ட் எஸ்பியோட ரேஷியோ என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை கொடுத்துறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின் மக்களே. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் போடுங்க. ஸோ லாஜிக்கை கண்டுபிடிங்க. இந்த நம்பர் இதோட மல்டிப்ளாக இருக்குன்னா கண்டிப்பாக இது ஏ க்யூபாக இருக்கும், இது ஏவாக இருக்கும். கரெக்டாக, இது ஏ க்யூபாக இருக்கும், இது ஏவாக இருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயராக இருக்கும். ஸோ இந்த லாஜிக் வந்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ போட முடியாத சம்முன்னு இல்லை, கொஞ்சம் நீங்கள் மூளை யூஸ் பண்ண வேண்டிய சம். ஸோ இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஆன்சரை மட்டும் போகிறப்போ கமெண்ட்டில் போட்டு போயிருங்க. போகிறப்போ போட முடியாது, ஸோ முடிஞ்சால் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், போடுங்க. ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ளீஸ் மேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் அவுட் ஆஃப் இட். ஓகே, எல்லா கஷ்டமான சம்மும் நம்மளே போட்டால் எப்படி. 12 men can complete a work in 120 days. 15 boys can complete a work in 80 days. அப்போ 12 into 10 into men is equal to 15 into 8 into boys. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 120 men is equal to 120 boys. அப்போ மென்னும் பாயும் ஒன்று தான். இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 120 is the total work divided by 4 men 8 boys. அப்போ 12 தானே, எல்லாருக்கும் ஒன்று தான், 12 தான். அப்போ எவ்வளோ நாள் ஆகும், 10 days. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 10 days. ஓகேவா, டன். ஸோ இன்னும் ஒரு சில கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்காம இருக்கோம் மக்களே. ஸோ அது மட்டும் எனக்கு என்னென்னு சரியாக யாராவது ஞாபகப்படுத்துங்க. எஸ், இது ஈஸியான கொஸ்டின் தான். இது ஒன்று போடல, அதுக்கப்புறம் 8th போடலன்னு நினைக்கிறேன். 8th போட்டாச்சு, 7th போடல. இன்னும் 5 and 7 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். பென் இஸ் ஹியர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் மக்களே. எஸ், எ ஷாப்கீப்பர் இன்கர்ஸ் எ லாஸ் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 207 if he marks up the price of the article by 18% and offers a discount of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா X%. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறாரு. அப்போ சிபின்னு வச்சுக்கோங்க, சிபி இன்ட்டு மார்க் எவ்வளோ பண்ணுறாரு, அப்போ 118 வருமா, இன்ட்டு இப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராருன்னு தெரில, X%. அப்போ 100 minus X divided by 100. ஸோ அப்போ ரிமைனிங் போட்டால் நமக்கு என்ன வந்துடும், செல்லிங் ப்ரைஸ் வந்துடுமா. ஃபஸ்ட்டு இப்படி போட்டால் அவருக்கு எவ்வளோ லாஸ் வருதான். ஸோ லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா -207. இந்த கொஸ்டின் கொஞ்சம் படிங்க, படிச்சுட்டு போட ட்ரை பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போது he gains 45 அந்த சேம் ஆர்டிக்கல், அதே ஆர்டிக்கலு 45 ரூபா கெயின். எப்படி, if he exchanges the markup percentage and discount percentage. அப்போ சிபி இன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா இங்கே கொடுத்தாருல X%, அதால் மார்க் பண்ணிடுறாரு. அப்போ மார்க் பண்ணால் அதிகமாகுமா. இப்போ 100 + X divided by 100 இன்ட்டு 18% என்ன ஆயிருன்னா டிஸ்கவுண்ட் ஆயிரும். அப்போ 18 டிஸ்கவுண்ட்னா ரிமைனிங் எவ்வளோ, 82/100.
which is equal to SPR. இப்போ இந்த கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு கேஸில் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க, சாரி லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிபிஐயோட 207 ரூபா கம்மியாக சேல் பண்ணியிருப்பார். இந்த கேஸில் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்களா, அப்போ சிபிஐயோட 45 ரூபா பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருப்பார். இப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து சம்மை போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை மக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் காட்டுறேன். ஏன் வரமாட்டேங்கிறான், ஆன்சர் நமக்கு தெரியும், 25 தான் இந்த கொஷினுக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரும் மக்களே. ஏன்னா உங்களால் சிபி வந்து கேன்சல் அவுட் ஆகாது. இந்த சம்மில் சிபி நீங்கள் காமனாக வெளியே எடுத்தாலும் கேன்சல் அவுட் ஆகாது. ஸோ நான் சிபிக்கு பதிலாக இவங்க பின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷனு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது செகண்ட் கண்டிஷன். இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா திரும்ப இதை டிவைட் பண்ணால் இப்படி ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபைனல் ஆன்சராக இருக்கும். கண்டிப்பாகவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். ஸோ கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு சம் தான், ஓகேவா. ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். அப்போ இங்கே ஒரு சிபி இருக்குது, இங்கே ஒரு சிபி இருக்கா, 2 வேரியபிள் இருந்தால் 2 ஈக்குவேஷன் இருக்கணும், இருக்குது. அப்போ நீங்கள் சிபி எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஆனால் இப்படிலாம் போட்டோம் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு விடும், ஓகேவா. அப்போ இந்த சம்மை இதை விட ஏதாவது எளிமையாக போட வாய்ப்பு இருக்கானா, இதை விட எளிமையாக போட வாய்ப்பு இருக்குது, ஆனால் எளிமையாக போட வாய்ப்பு இல்லை, ஓகேவா. இதை விட எளிமையாக போட வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 2 பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ 2%. அப்போ இது ஏவோட வேல்யூ 18%, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா -X% எடுத்து நம்ம சக்ஸஸிவில் போட முடியுமா, சக்ஸஸிவில் போட முடியுமா முடியாதா. இப்போ நம்ம சக்ஸஸிவில் போடுறோம், A + B + AB/100 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் % கிடைக்குமா. ஸோ வில் கெட் ப்ராஃபிட் %. அப்போ ப்ராஃபிட் %ல் தான் நம்ம என்ன பண்ணணும், வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ ப்ராஃபிட் % வச்சு சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோமா, வருதான்னு தெரியல, பட் வில் ட்ரை, ஓகே. ஃபஸ்ட்டு சக்ஸஸிவ் இன்க்ரீஸ், அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வருது 18%, இங்கே பார்த்திங்க அப்படின்னா -X%. அப்போ சக்ஸஸிவில் போடுங்க, அப்போ +18 ஏ. ஸோ இந்த இடத்துல அப்படியே ரெண்டுமே மைனஸ் ஆயிருமா, அப்போ -18 × X / 100 is equal to, இந்த இடத்துல என்ன வரும் மக்களே, ப்ராஃபிட் % வருமா. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் %. ஸோ அதுக்கு நம்ம என்ன போடுவோம், ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் / சிபி போடுவோம். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோ இந்த கொஷினில், -207 / சிபி × 100. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். புரிஞ்சுதா எப்படின்னு, +18 - X -18X/100. இதே மாதிரி திரும்ப மாற்றி போடுங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுறாங்க, X% அதிகமாகுது, ஸோ 18% என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகுதா. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட். அப்படியே இங்கே போட்டிங்கன்னா +X% -18% -18 × X/100 which is equal to, நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ப்ராஃபிட், அப்போ +45 / சிபி × 100, ஓகேவா. +45 × சிபி × 100. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக வரும் மக்களே. ஸோ இந்த இடத்துல லைட்டாக தெரிய மாட்டேங்குதுன்றதுனால 5வது கொஸ்டினை மட்டும் நம்ம திரும்ப வருவோம். இப்போ புரிஞ்சா 2 கண்டிஷன் என்னென்னு, என்னென்னு புரிஞ்சா. அப்போ என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு +18, அப்போ 18 - X -18X/100 / 18 sorry X -18 -18X/100 which is equal to, இங்கே எவ்வளோ வந்துச்சு 207 மைனஸ் கீழே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45+. இப்போ இதை 9ஆல் அடிங்க, -23/5. அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அசால்ட்டாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை திஸ் பை 100, அப்போ 1800 மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 100x, இங்கே ஒரு 18x, 118x டிவைடட் பை அந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100x மைனஸ் ஒரு 82x, 18x மைனஸ் ஆயிடுச்சுன்னா 82x மைனஸ் 1800 is equal to -23/5. அவ்வளோதான் மக்களே, இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஸோ இதை நீங்கள் இதுக்கு மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. இவன் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷனோட இது ஓரளவுக்கு பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா.
ஸோ மற்ற கொஸ்டின்லலாம் சிபிஎஸ்பி வேல்யூ நம்ம கொடுக்கறனால நம்ம அசால்ட்டாக சால்வ் பண்ண முடியுது. பட் இந்த கொஸ்டினில் ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சின்ன பிரச்சனை தான். நமக்கு சிபியும் கொடுக்கல, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளால் போட முடியல. ஸோ நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ஒரு மெத்தட் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சுனா கூட இது இல்லாமல் வேறு எதனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன்ஸோ ஆல்ஸ் நார்மலாக ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை போடுங்க. ஸோ ஒன்றுமே பண்ணல. ஸோ அந்த பர்சன்டேஜ் எடுத்தேன். ஸோ அதுக்கு பதிலாக லாஸ் பை சிபி. ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் பை சிபி ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஈக்குவலன்ட் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. சிபி இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா சம் வந்துடுச்சு. ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் போட்டு 25 வருதான்னு செக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, டன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு சம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 3 எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி உள்ளது, 7வது கேள்வி. சிறப்பு, இதுக்கும் ஆன்சர் தொட்டாச்சா? ஸோ இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கீழே காமிச்சிட்றேன். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர்? 2வது இயருக்குனா செகண்ட் இயர்னா ஒன்லி செகண்ட் இயர்னு அர்த்தம். தேர்ட் இயர்னா ஒன்லி தேர்ட் இயர்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் மட்டும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கேல்குலேட்டிவான சம் தான் இதுவுமே. ஸோ எப்படி போட்டிருக்காங்கன்னு அப்படியே நான் சொல்லி காமிச்சிடறேன். ஸோ பிரின்சிபல் 16,000. ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வரும்? அப்போது அதுலேருந்து 16% ஆட் பண்ணிங்கன்னா 2,560. அப்போ செகண்ட் இயருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருமா? அப்போ தேர்ட் இயருக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம். செகண்ட் இயருக்கு எவ்வளோ, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே போட்டாங்கன்னா ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எவ்வளோ வருது அப்படின்னா 475.13 வருது. ஓகேவா? டன். ஸோ இந்த கொஸ்டினையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே காமிச்சிட்டேன். மேக் ஷூர் ஈஸியான ஒரு சம் தான். ஸோ கொஞ்சம் கேல்குலேட்டிவ். ஓகேவா? டன். எது தொடணுன்னே தெரியலப்பா. ஓகேவா மக்களே? ஒன்லி செகண்ட் இயர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி தேர்ட் இயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவ் டு ஃபைண்ட் அவுட். டன். ஸோ இருக்க 30 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ நேற்றை விட பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நேற்று 30 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் இல்லைனா ஒரு கொஸ்டின் தான் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பாருங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, கேல்குலேட்டிவாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்லாம் எனக்கு 330 செகண்ட் ஆச்சு சால்வ் பண்ணி போகிறதுக்காக. நானும் மல்டிப்ளை பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன், வரவே மாட்டேங்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேன். இப்போ 330 செகண்ட் இருக்குன்னா ஸோ நான் பேலன்ஸ் எல்லா கொஸ்டினையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருப்பேன். ஆனால் கொஞ்சம் அதை அக்யூரேட்டாக போடுறேன். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அக்யூரேசி கொஞ்சம் இருக்காது. இப்போ மேக்ஸிமம் அக்யூரேசி பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு அக்யூரேசி வந்துருச்சு. நான் போடாத 3 கொஸ்டினில் கண்டிப்பாக டைம் அதிகமாக தான் மக்களை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 341 செகண்டு. ஆனால் என்ன பண்ண முடியல, போட முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்திங்கன்னா ஒரு 237 செகண்ட்ஸு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ 21 பார்த்திங்கன்னா 426 செகண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழம்பிருச்சு. நான் இங்கே ஏபி இருந்ததுனால டேரெக்டாக இதையும் என்ன பண்ணிட்டேன்னா மல்டிப்ளை பண்ணிட்டேன். அது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் சால்வ் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத கொஸ்டின் போடுங்க. இங்கே ஒரு 430. இப்போ இந்த சம் பார்த்தோம்ல, ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 330 எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம். அதே மற்ற சம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 14 15 ஒரு 60க்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். ஆவரேஜாக ஒரு 60-70க்குள்ளே தான் இருக்கும். ஸோ மெயின்ஸில் நீங்கள் 60-70க்குள்ளே போட்டிங்கனாலே நல்ல சம்ஸ் தான். ஸோ தெரியாத சம்ஸ் பரவாயில்ல. ஸோ மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்க சம்லாம் விட்டுருங்க. இதுவே வந்து ஸ்டாண்டர்டான பேப்பர் தான். ஸோ இதுலேயே ஒரு 27 கரெக்ட்னா ஓரளவுக்கு வெல் அண்ட் குட் தான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது வந்து
Oliveboard சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா zone60 அப்படிங்கிற நம்ம கோடை போடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவைலபிள் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, zone60 டன். ஸோ வாங்குறதுனா வாங்க, ஆல்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கிறது எனக்கு ஓகே, எனக்கு டெஸ்ட்டாக எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தேவைன்னா எடுக்க தேவையில்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ தேவயானி, ஹேமஹா, காயத்ரி. So that's it for today. So we'll see tomorrow. Okay, done.